ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகு எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த கணவாயை நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதில் மை இருக்கும், அதை மையை அந்த மூக்கை உருவிட்டு அந்த மையை எடுக்கணும். அதை பொடி பொடியாக நறுக்கி கழுவி நல்லா கழுவி மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு கழுவி வச்சுக்கிடணும். தனியாக வச்சுக்கிடணும். எண்ணெய் ஃபஸ்ட்டு 2 கடுகு போட்டுட்டு தாளித்து பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் தட்டி நல்லா வதங்கினோடனே இந்த தக்காளியை தட்டணும். தக்காளி வதங்கினோடனே பச்சை மிளகா வதக்கக்கூடாது, சும்மா அப்படி போட்டுட்டா போதும். அரைக்கி வச்சிருக்க கணவாயை புழிஞ்சிட்டு அதில் வச்சு வேக வச்சு மூடி 2 உப்பும் போட்டு அவிச்சிடணும். செய்யணும். கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை முறி தேங்காய், கணவாய் எவ்வளவோ அதுக்கு தக்குன ஒரு 1/4 முறி தேங்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் என்ன செய்யணும், ஜீரகம் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, வெள்ளைப்பூடும் வேண்டாம், எல்லாத்தையும் போட்டு தேங்காயை கூட போட்டு வறுத்துருக்கு. 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இவ்வளோத்தையும் தேங்காயில் போட்டு வறுத்தாச்சு. வறுத்து அதை தனியாக வச்சிருக்கேன். அப்போ இது வெந்து வரும்போது கொஞ்சோண்டு இஞ்சியும் கொஞ்சம் பூண்டையும் இடித்து வேக இதில் போட்டு கிண்டி விட்டுறணும். அந்த வெங்காயத்துக்கு கூட போட்டு கிண்டுனாலும் ஒன்றும் இல்லை, இது வேகும் போது கிண்டுனாலும் ஒன்றும் இல்லை. கிண்டி மூடி வச்சுட்டு அழகா வறுத்துறணும். தேங்காயை நல்லா சவுக்க வறுத்து, உங்களுக்கு இல்லாட்டி கொஞ்சம் சிவப்பு கருப்பு கலர் வேணும்னா கருப்பு, இல்லாட்டி கொஞ்சம் ப்ரௌனாக போதும்னா அப்படி வருங்க. உங்களுக்கு நான் அப்படி வறுக்கேன். வறுத்து அரைச்சி புளி ஊற்றக்கூடாது, புளி ஊற்றாம தேங்காய் அரைச்சி எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும். வச்சு தின்னு எல்லாரும் பாருங்க.